எனக்கு லைட்டா உடம்பு சரியில்லை. நேற்று வீடியோல நிறைய பேர் கேட்டீங்க ஏன் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு. ஸோ லைட்டா உடம்பு சரியில்லாதான் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு. ஒரு 2-3 டேஸ் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஜிவி பிரகாஷோட ஹாப்பிராஜ் மூவிக்கான ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ட்ரெய்லர் பார்க்க நல்லாவே இருக்கு. நான் பெருசா இந்த ட்ரெய்லர் எதிர்பார்க்கல, ஆனா ட்ரெய்லர் பார்க்க நல்லா இருக்கு. மூவி இதே மாதிரி ஃபன்னா இருக்காங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். மார்ச் 27 இந்த மூவி ரிலீஸ் ஆகும். டிமாண்டிகல் 3 மூவில குரு சோமசுந்தரம் நடிக்க போறத அபிஷியலா இப்ப அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதை அனௌன்ஸ் பண்ணி ஒரு வீடியோ கூட விட்டுருக்காங்க. வீடியோ பார்க்க சூப்பரா இருக்கு. சிவகார்த்திகேயனோட அடுத்த படம் சேயோன். இந்த மூவிக்கான ஷூட்டிங் ஏப்ரல்ல ஸ்டார்ட் ஆக போகுது. சீக்கிரமே அதை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் இந்த மூவில ஒரு பெரிய ஸ்டார் கேமியோ பண்ண போறதாவும் நியூஸ் வந்திருக்கு. அது யாருங்கிறதையும் சீக்கிரமே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. மூவி அக்டோபர்ல ரிலீஸ் ஆகிட்டோம். அர்சன் மூவிக்கான அடுத்த ஷெட்யூல் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நேற்றுக்கே நான் சொல்லியிருந்தேன். இப்போ இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து ஒரு சில போட்டோஸ் கூட ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் பிரியங்கா மோகன் இந்த மூவில நடிக்க போறதா நியூஸ் வந்திருக்கு. சீக்கிரமே அவங்களும் ஷூட்டிங்ல ஜாயின் பண்ணிருவாங்க. ஜெயிலர் 2ல ஷாருக் கான் கேமியா பண்ண போறதா ஆல்ரெடி சொல்லிருக்கேன். இப்போ இந்த கேமியாக்கான சீன்ஸை வந்து சண்டிகர்ல ஒரு செட்டு போட்டு அங்க ஷூட் பண்ண போறதா நியூஸ் வந்திருக்கு. மோஸ்ட்லி ஏப்ரல்ல இந்த மூவிக்கான கேமியா ஷூட் எல்லாம் முடிஞ்சு மூவிக்கான ஃபுல் ஷூட்டிங் முடிஞ்சிடும். ஜனநாயகன் படத்தை ரிவைசிங் கமிட்டி இன்னைக்கு பார்க்க போறதா நியூஸ் வந்துச்சு. இதை நேற்றுக்கு வீடியோல நான் சொல்லிருப்பேன். ஆனா எப்போ போல இன்னைக்குமே பாத்தீங்கன்னா ஜனநாயகன் படத்தை அவங்க பார்க்கல. இன்னொரு நாள் அவங்க படத்தை பார்த்து தான் சென்சார் கொடுப்பாங்க அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. என்னைக்கு அவங்க படத்தை பார்த்து சென்சார் கொடுப்பாங்க அப்படின்னு கரெக்டான தெரியவே இல்லை. என்னைக்கு அவங்க படத்தை பார்த்து சென்சார் கொடுக்குறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரஜினிகாந்த் இப்ப ஜனநாயகன் படத்தை எடுத்து முடிச்சுட்டாரு. அடுத்த ஒரு தனுஷ் வச்சு ஒரு படம் ஒன்று எடுக்க போறதா ஆல்ரெடி பல மாசமா நியூஸ் வந்துட்டு இருக்கு. நானும் அதை சொல்லிருக்கேன். இப்போ லேட்டஸ்ட் என்ன நியூஸ் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா ரஜினிகாந்த் சூர்யா கூட ஒரு படம் பண்ண வாய்ப்பு இருக்கிறதா நியூஸ் போய்கிட்டு இருக்கு. சூர்யா அண்ட் ரஜினிகாந்த் இவங்க 2 பேர் காம்பால ஒரு படம் ஒன்று உருவாகிறதுக்கான சான்ஸ் அதிகம்னு சொல்லப்படுது. சூர்யா இப்போ ஒவ்வொரு படத்துமே பாத்தீங்கன்னா அவரே கேர்ஃபுல்லா லைன் அப் பண்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இந்த காம்போ கன்ஃபார்ம் ஆகும் பட்சம் சீக்கிரமே அனௌன்ஸ்மெண்ட்டை எதிர்பார்க்கலாம். ஆனா கண்டிப்பா ரஜினிகாந்த் தனுஷ் படத்தை முடிச்சிருவாரு. அதுக்கு அடுத்து தான் இந்த காம்போ நடக்கும். ஜனநாயகன் படம் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பா எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் அந்த படத்தை ரிலீஸ் ஆக முடியும். துருநட்சத்திரம் படம் எப்போ ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிருக்காரு. ஏப்ரல்ல ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிருக்காரு. அதை பத்திலாம் கரெக்டா இன்னும் டைரக்டருக்கே தெரியல. இந்த வருஷம் படம் வரும்னு தான் அவர் சொல்லியிருக்காரு. டேட்டா அனௌன்ஸ் பண்ணா நான் சொல்றேன். மிருதன் 2 ஷூட்டிங் பத்தி கேட்டிருக்காரு. இதுக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் இப்பதான் போய்கிட்டு இருக்கு. ஸோ ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக கொஞ்சம் டைம் ஆகும். சூர்யா 47 ஷூட்டிங் பத்தி கேட்டிருக்காரு. கேரளால இருந்து அவங்க சென்னைக்கு ஷூட்டிங்கை ஷிஃப்ட் பண்ணாங்க. இதுக்கான அப்டேட் நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன். ஆனா அதுக்கப்புறம் மூவிக்கான ஷூட்டிங் அப்டேட் ஒன்னும் வரல. மோஸ்ட்லி மூவிக்கான ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கும். நான் அப்டேட் வந்துச்சுன்னா சொல்றேன். ஜிவி பிரகாஷோட 1000 ஜென்மங்கள் படம் என்னாச்சு அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த படம் எப்ப ரிலீஸ் ஆகுங்கிற அப்டேட் என்கிட்ட இல்ல. சோ நான் அப்டேட் வந்தா சொல்றேன். காஞ்சனா 4 ஷூட்டிங் பத்தி கேட்டிருக்காரு. காஞ்சனா 4க்கான ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. மோஸ்ட்லி என்னோட கேஸ் படி 10 ஷூட்டிங் மேல அவங்க முடிச்சிருப்பாங்க. இதை பத்தி பலமுறை நான் சொல்லிட்டேன். இந்தியன் 3 படம் இப்போதைக்கு வராது. இந்த சேனலை பாக்குற நிறைய பேர் மோஸ்டா சூர்யா மூவிக்கான அப்டேட் கேட்கறாங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. நானுமே அதை நோட் பண்ணிருக்கேன். எல்லா ஹீரோஸோட ஃபேன்ஸுமே நம்ம வீடியோஸ் பாக்குறாங்க. சோ எல்லா ஹீரோஸோட ஃபேன்ஸுமே நமக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஆனா சூர்யா மூவிஸோட அப்டேட் நிறைய கேட்கற மாதிரி எனக்கே ஃபீல் ஆச்சு. எந்த கமெண்ட் பண்ணவரையும் எனக்கு இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. கும்பசேவி படம் ஹிட்டா ஃபிளாப்பான்னு கேட்டிருக்காரு. இந்த படம் அந்த அளவுக்கு பெருசா போகல, ஃபிளாப் தான். லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஹீரோயினோட கண்ணை கொடுத்து இது யாருன்னு கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஒரு சிலர் மட்டும் தப்பா சொன்னீங்க. ஆன்சர் கீர்த்தி சுரேஷ் தான். இது இன்னைக்கான ஃப்ரேம். இது யாரு அப்படின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.